வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைகோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உயர்நீதிமன்றம். ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதிமன்றம் அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் இருக்குது. இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். அது எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து கூட்டாட்சி அமைப்பு இல்லையா? கூட்டாட்சி முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக தான், கூட்டாட்சி முறையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போது வந்து 3 அடுக்கு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டு, சப்பார்டினேட் கோர்ட், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு முறையில் தான் நீதிமன்ற அமைப்பு வந்து இந்தியாவில் இருக்குது. ஹைகோர்ட்னா என்ன? ஹைகோர்ட்டுன்றது ஒரு மாநிலத்தோட உச்சபட்ச நீதிமன்ற அமைப்பு. ஓகேவா? அதுதான் வந்து ஹைகோர்ட்டு ஸ்டேட்டில் அதான் டாப்பு. ஓகேவா? ஹைகோர்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1861. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து ஹைகோர்ட் ஆக்ட் வந்து வந்துடுச்சு 1861. அந்த ஆக்ட் 1861 படி எப்போ வந்து ஹைகோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1862. ஓகே, 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் 3 ஹைகோர்ட்ஸ் வந்து 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த 3 ஹைகோர்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரசிடென்சி ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 3 ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஹைகோர்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் ஹைகோர்ட் 1866. ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹைகோர்ட்டோட நிலைமை ஒரு ஹைகோர்ட், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனால் 7வது திருத்த சட்டம் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு ஒரு காமனான ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது அரசமைப்பு திருத்த சட்டம் 1956, 1956. ஸோ ஓகே, இப்போ இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்குது, எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேப்பா? இப்போது யூடிக்குன்னு தனியாக, ஓகேவா, யூடி இந்தியாவில் ஒரு யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா அது டெல்லிக்கு மட்டும்தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1966. ஓகேவா? டெல்லி ஹைகோர்ட் 1966. ஆனால் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அது வந்து யூடி கேட்டகரியில் வந்து 2019 ஆகஸ்ட் 5 வந்துட்டனால இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஹைகோர்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு யூடிக்கும் ஹைகோர்ட்டு செப்பரேட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அது அதிகார வரம்பு எது வரைக்கும் இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அதிகார வரம்பு எது வரைக்கும் அது செயல்படலான்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். ஸோ அது இல்லாமல் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு யூடி, ஓகேவா, யூனியன் டெரிட்டரி, அதுவும் சேர்த்து யார் பார்த்துக்கிறான்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அப்போ அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட்டோட அதிகாரத்தை அந்த ஸ்டேட்டுக்கும் இன்னொரு யூடிக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நீட்டிக்க முடியும். யார் நினச்சா அந்த மாதிரி பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் நினச்சா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஹைகோர்ட்டோட ஆர்டிக்கல் எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது அப்படின்னா 214 இருந்து 231 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல். இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 6 பார்ட் 6 இருக்குது. பொதுவாக பார்ட் 6 அப்படின்றதே எதை பற்றி சொல்லும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்லும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைகோர்ட் வந்து ஸ்டேட்டோடது. அதனால் வந்து ஆர்டிக்கல் 214 231 வரைக்கும் பார்ட் 6 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் அதர் ஜட்ஜஸ். அதர் ஜட்ஜஸ்னால் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண புதுசில் 1950 ஜனவரி 28 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? நம்மளோட இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட். ஸோ அதில் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 1+7 அப்படின்னு இருந்தாங்க. அதாவது ஒரு தலைமை நீதிபதியும் ப்ளஸ் 7 இதர நீதிபதிகளும் இருந்தாங்க. நம்ம இப்போ பேசுகிறது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 2008 1+13 இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1+30, அதாவது ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 30 அதர் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ இருக்க அமைப்பு 2019 1+33 கொண்டு வந்தாங்க. 2019 1+33 இப்போ இருக்குது. மொத்தம் 34 ஜட்ஜஸ். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 3 இதர நீதிபதிகள், 33 நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாப்புலேஷன்
ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும் இல்லையா? ஸோ அதனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை அதர் ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபிக்ஸ்டாக எதுவுமே சொன்னது கிடையாது. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க, யாரோட விருப்பப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதர் ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத வந்து அதையும் பிரசிடெண்ட் தான். எந்த ஹைகோர்ட்டுக்கு எத்தனை ஜட்ஜஸ் இருக்கணுன்றத முடிவு பண்ணுற அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு. இத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்போது நியமனம் யாரை நியமிப்பா? ஹைகோர்ட் ஜட்ஜை யாரை நியமிப்பா? நம்ம என்ன நினச்சிப்போம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படின்றப்போ வந்து பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து ஹைகோர்ட்டுன்றப்போ ஸ்டேட் வந்துருச்சு இல்லையா? ஸ்டேட்டுன்றப்போ கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு நினச்சிப்போம். ஆனால் ஹைகோர்ட்டோட ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டு தான். ஓகேவா? அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், நியமனம் பண்ணுவார் தமிழில் சொல்லணுன்னா. ஓகே, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார்? தலைமை நீதிபதியோட அப்பாயிண்ட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி? அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அவர் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் யாருக்கிட்ட கேட்பார், யாரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பார். இவருக்கான ஆர்டிக்கல் என்னன்னு தெரியுமா? ஆர்டிக்கல் 76. ஓகேவா? ஆர்டிக்கல் 76. ஸோ அவரை கன்சல்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த ஸ்டேட்டோட கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் தலைமை நீதிபதியை பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இதர நீதிபதிகள், ஓகேவா? இதர நீதிபதிகள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார்? அவரையும் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் கவர்னர், ஆளுநர்கிட்ட கேட்கணும். ப்ளஸ் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த தலைமை நீதிபதி, அவர்கிட்டையும் கேட்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லை, காமன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? காமன் ஹைகோர்ட் அப்படின்னா யாரை கேட்கணும் அப்படின்னா, காமன் ஹைகோர்ட் இப்போ 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து இருக்காங்கன்னா 2 ஸ்டேட்டோட கவர்னரையும் கன்சல்ட் பண்ணி தான் முடிவெடுக்கணும் பிரசிடெண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா அதோட தகுதி. ஓகேவா? தகுதி என்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்புறம் 10 இயர்ஸ் வந்து ஜுடிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 10 வருஷம் வந்து நீதித்துறை சார்ந்த அனுபவம் உள்ள பர்சனாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அல்லது இல்லைனா 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் கொஷினில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தகுதி என்ன? 2 10 வருஷம் வந்து அவருக்கு நீதித்துறை சார்ந்த அனுபவம் இருக்கணும், அல்லது 10 வருஷம் அவர் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் ஏஜ்லாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல கான்ஸ்டியூஷனில். ஓகேவா? பதவி பிரமாணம். இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், அப்பாயின்மெண்ட் வேறு, அதாவது நியமிப்பது வேறு, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுன்றது வேறு. இது இங்கிலீஷில் ஒரு அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பதவி பிரமாணத்தை. நியமிக்கிறது, அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா மாநில ஆளுநர் தான் பண்ணி வைப்பார். ஓகேவா? ஸோ இவரோட பதவி காலம் டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எவ்வளோனா 62. ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 தான் இருந்துச்சு. ஆனால் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 15வது திருத்த சட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதன்படி வந்து 60லேருந்து 62 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, எந்த வருஷம்? 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. ஓகே. அப்புறம் வந்து பதவி நீக்கம். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா? யார் வந்து ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவான்னா பிரசிடெண்ட். எப்போ வந்து அவர் பண்ண முடியும், அவர் இஷ்டத்துக்கு பண்ணலாமான்னா கூடாது. நாடாளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் தான் பிரசிடெண்ட்டால் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுவும் அதே செஷனில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்லிமெண்ட் தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் கொண்டு வரதுலேயே வந்து சில தீர்மானங்கள் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும். சில தீர்மானங்களை கொண்டு வரதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், சிறப்பு பெரும்பான்மை வேணும். இந்த ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணுற இந்த ஆர்டரை கொடுக்குறதுல என்ன பெரும்பான்மை வேணும், என்ன மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அது முதல் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ அவைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவைக்கு வந்து ஓட்டு போட்டவங்களில் 2/3 இருக்கணும். ஓகேவா? 3ல் 2 பங்கு இருக்கணும். ப்ளஸ்
டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம லோக்சபா எடுத்துக்கிட்டோம், மக்களவை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சீட் எத்தனை பேர் வரைக்கும் இருக்கலாம்? 552 பேர் இருக்கலாம். ஸோ அதில் மோர் தென் 50% ஓட், ஓகேவா? அதில் ஒப்புதல் கொடுத்தவங்க வந்து 50%க்கு மேலே வரணும் கவுண்ட். இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ரீசன் என்ன? பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஒரு இன்கெப்பாசிட்டி, அதாவது நிரூபிக்கப்பட்ட நன்னடத்தை அல்லது அப்படின்னா அவரோட இயலாமை, அதாவது அந்த அந்த பொசிஷனுக்கு அவர் தகுதி இல்லாதவர் அப்படி இருந்தாருன்னா பதவி நீக்கம் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிற ஆக்ட் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் 1968. ஓகே, ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் 1968. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ என்கொயரி பண்ண வராங்க, நம்மள எப்படி பேசுவாங்க? என்கொயரி பண்ணுறப்போ ரொம்ப அரட்டுற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அரட்டு 68, அரட்டு 68, 68 அரட்டு 68. இப்போ ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் 1968, ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ப்ரொசீஜர் பார்க்குறோம். ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன மெத்தட், எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து அந்த ரிமூவல் மோஷன் கொண்டு வந்து லாஸ்ட்டில் பிரசிடெண்ட்டு சைன் போடுற வரைக்கும் என்னென்ன நடக்கும் பார்க்க போகிறோம், ஓகேவா? இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவல் மோஷன் வந்து லோக்சபாவில் 100 பேரும் ராஜ்யசபாவில் 50 பேரும் சைன் பண்ணி ஸ்பீக்கர் அவரை சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இல்லை சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறதா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒரு ஜட்ஜு, அப்புறம் செகண்ட் பர்சன் அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, தேர்டில் யார் அப்படின்னா டிஸ்டிங்விஷ்டு ஜுரிஸ்ட் ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஜுரிஸ்ட் இருப்பாங்க. இந்த 3 மெம்பர்டு கமிட்டி வந்து ஃபைனலாக என்ன கருத்து சொல்கிறாங்களோ, என்ன ஃபைனலைஸ் பண்ணுறாங்களோ அதன்படி வந்து தீர்மானம் எடுப்பாங்க. இந்த தீர்மானத்தில் வந்து அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொன்னோம் இல்லையா? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 அவையிலையுமே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றம் என்ன பண்ணும், அது குடியரசுத் தலைவருக்கு அட்ரஸ் அனுப்புவாங்க. அப்புறம் ஃபைனலாக பிரசிடெண்ட் வந்து ஜட்ஜை தூக்குறதுக்காக ஆர்டர் கொண்டு வருவார். இப்படி தான் வந்து ஒரு ஜட்ஜை வந்து இந்தியாவில் நம்ம வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னா இந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணுவாங்க, ஓகேவா? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஜட்ஜுமே இந்த முறையில் அதாவது பதவி நீக்கம் பண்ணப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சம்பளம் மற்றும் படிகள் பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு சம்பளம் மற்றும் சேல்ரி அண்ட் அலோவன்சஸை யார் வந்து முடிவு பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டை தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, பார்லிமெண்ட் முடிவு பண்ணுறாங்க தான், இருந்தாலும் அவர் வந்து சிட்டிங்கில் இருக்கிறப்போ அவரோட சேல்ரி அண்ட் அலோவன்சஸை எந்த காரணத்தை கொண்டும் குறைக்க முடியாது, எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை தவிர. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா என்ன, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 360. இந்தியாவில் 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா தனியாக அப்படின்னா என்னென்னு தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைமை தவிர மற்ற எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஜட்ஜஸோட சேலரியை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பென்ஷன், அவரோட பென்ஷன் வந்து அவர் கடைசியாக எவ்வளோ வாங்கினாரோ அதில் 50% கொடுப்பாங்க. இப்போ சேலரி யார் கொடுப்பா? ஹைகோர்ட் ஜட்ஜ் அண்ட் அவங்களுக்கு யார் வந்து சேலரி கொடுப்பா அப்படின்னா ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து கொடுப்பாங்க. அதாவது மாநிலத்தோட தொகுப்பு நிதியிலேருந்து தான் கொடுப்பாங்க. அந்த தொகுப்பு நிதி அப்படின்றது ஸோ அதிலேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? சேலரி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. பென்ஷன் யார் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பென்ஷன் கொடுப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொகுப்பு நிதியிலேருந்து பென்ஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தொகுப்பு நிதியிலேருந்து சேலரியும் கொடுப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது தவிர வந்து ஹைகோர்ட் பற்றி படிக்கிறதுக்கு வந்து எந்தெந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து காமன் பெஞ்ச் இருக்குது, காமன் இருக்குது அப்படின்றத படிக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் சொன்னேன் இல்லையா, 214 312 வரைக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத படிக்கணும். அப்புறம் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ரிட் இருக்குது. நீதி பேராணை வந்து ஒரு 5 நீதி பேராணை வழங்குற அதிகாரம் 2 ஹைகோர்ட்டுக்குமே இருக்குது. அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு தான். அதுக்கும் நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.